ஓ மை காட். கம்பி இருக்காங்களே என்ன? ஆமாம், அதான் இதுதான் நான் சொன்னேன், கம்பி இருக்கிற நல்ல என்றால் வெளியில் நாங்கள் பிரேம் போட்டோம்னு சொன்னால் உள்ளுக்கு ஒன்றும் தெரிய போகிறது இல்லை. அப்போ உங்களுக்கு தேவை வந்து சேஃப்டி தானே. அண்ணா ஒரு 30,000 அனுப்பினாண்டு வந்ததில்ல ஆஸ்திரேலியாவிலேருந்து. ஓ அமெரிக்காவில் இருக்கிறவரோ அது கிடைச்சலாம் இருக்குது. ஓ நான் ரிசீட் போட்டு விட்டேன். என்ன எங்களை அந்த ஏர்போர்ட்டில் கண்ட அந்த முஸ்லீம் அண்ணா ஒரு ஆள் இப்போ எப்போ பூச தொடங்கினவே? நேற்று. மற்ற எப்படி ஆட்ட விளக்கம் சாமியாரேண்டா குனிஞ்சான்னு போகணும் பிடிக்காது. அப்போ சாப்பாட்டுக்கு இருந்தான்னு போகணும். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு ஒரு முஸ்லீம் அண்ணாவால் ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு நிற்கிறேன். அதான் நீங்கள் இப்படி இருக்கியா சரிஞ்சு இருக்கீங்க ஒன்றும் பார்க்காம வச்சோடியா என்ன வீட்டுக்கே தொப்பி ஒன்றுனே நிற்கிறீங்க ஒன்று நாள் பார்க்காம வச்சோடியா தானே. அனைவருக்கும் வணக்கம். என்னடாப்பா காத்தடிக்கிறாடி? அது பிரச்சனை இல்லை, விலங்கு நினைக்கிறேன். விலங்கா விட்றாக்காண்டி இல்லை, கடுமாடி அடிக்குது காற்று சிக்கலாப்பா. ஓகே, இப்போ நாங்கள் வந்து வளமையாக வந்து நாங்கள் கதைக்கிறதுலாம் நிற்கிறோம் வந்து இன்ட்ரோ கொடுக்கன்னு சொல்லி. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து சுண்டுக்குழி பிள்ளைகள்கிட்ட விட்டான் போக போகிறோம். வந்து என்ன சொல்கிறது, எத்தனை தான் தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி போகிறேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிக்கு உண்மையிலே வந்து அந்த பிள்ளைகளும் என்ன சொல்கிறது, கடந்த காலங்களில் நிறைய கஷ்டங்களை வந்துட்டு அனுபவிச்சிருக்காங்க. அதே அதால் வந்து அவங்களுக்கான ஒரு ஆசீர்வாதம் மாதிரி. அப்போ நாங்கள் போன வீடியோவில் நான் சொல்லிட்டு வந்தேன், ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு நிலைக்கு வந்து காசு சுவிஸில் இருக்கிற அம்மா வந்துட்டு அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கிறா. அப்போ வந்து அம்மா அனுப்புகிறாங்களோ இல்லையோ அவங்க அனுப்ப டிலே ஆகினாலும் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு இயலாது. அது ஒரு நாளும் அவங்க சொல்ல வந்துட்டு தவற மாட்டாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். வந்து அவங்கள நான் வந்துட்டு சுவிஸில் போய் நிற்கக்குள்ளே சந்தித்தேன். அப்போ அந்த ஒரு நாள் போதுமையாக இருந்தது வந்துட்டு அவங்கள புரிஞ்சு கொள்றாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நான் சொல்லிட்டு வந்தேன், அவங்க ஒருவேளை அனுப்ப டிலே ஆகினாலும் அந்த காசை வந்துட்டு நான் போடுறேன், அது பிறகு அம்மாட்ட நான் வாங்கி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வகையில் இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னும் அந்த நிலைக்கான பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 2 லட்சம் நாங்கள் வந்து நிசாக்காவுக்கு வந்துட்டு அனுப்பியிருந்தோம். அதாவது 2 லட்சம்ன்ற வந்து நிலைக்கு கூடத்தான் அங்கே கதவும் செய்ய இருக்கிறதால அனுப்பி விட்டுறாங்க. பேலன்ஸ் இருக்கட்டும், கதவையும் வந்துட்டு எவ்வளோன்னு சொல்லி என்ன மாதிரி கேட்டு போட்டு மிச்சத்தை வந்துட்டு நாங்கள் செஞ்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கதவுக்கு வந்து நிலைக்கு 2க்கும் சேர்த்து எவ்வளோ பேமெண்ட் மொத்தமாக வரப்போகுது அப்படின்ற வந்துட்டு எனக்கு தெரியலை. பட் வந்துட்டு இந்த 2 லட்சம் நாங்கள் அனுப்பியிருந்தோம். அந்த வகையில் நிசாக்கா வந்து கால் பண்ணியிருந்தால் நிலை வந்து வந்துட்டு தான் இன்றைக்கி வந்து 3:30க்கு வந்துட்டு அவங்க நிலை வந்து வைக்க போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லி வந்து எங்களையும் வர சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ போயிட்டு என்ன மாதிரி நிலையெல்லாம், அதாவது பாலையில் செஞ்ச நிலையம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாம் என்ன மாதிரி நிலையெல்லாம் வந்துட்டு செஞ்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து நிலையை வந்துட்டு வச்சுட்டு வர போகிறோம். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் எல்லாம் வந்து காத்திருக்கு. பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களோட வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்றத நம்ம போயிட்டு வந்துட்டு நேரடியாக பார்க்க போகிறோம். அதுதான் வந்து இந்தியான் வீடியோவாக இருக்க போது. அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்புவோம். என்னென்றால் இதில் கண்ணன் கதைக்கலாம் இருக்குது காற்றாக இருக்கிறதால. ஓகே, இப்போ நிசாக்காவுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, நாங்கள் உண்மையிலேயே ஆரம்பத்தில் அது நிறைய வீடியோக்களில் சொன்ன பழைய புராணம் தான். ஆரம்பத்தில் செய்யவள்கிட்ட வீடு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு வீடு உண்டு. அது வந்து அவங்க கொஞ்சம் பெருசாக போட்டதால் ரைட், அது அவங்களோட நம்பிக்கை. அது ஏதோ ஒரு வகையில் அவங்களோட முயற்சியும் நம்பிக்கையும் சேர்ந்து கைகூடி வரப்போகுதுன்றதான் வந்து உண்மை வந்து கொண்டு இருக்குது. ஸோ நாங்கள் வந்துட்டு இன்றைய தினம் நிலையெல்லாம் வந்து எப்படி செஞ்சு வந்திருக்குது, அதுவும் வன்னிலேருந்து வந்துருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டுக்கு கொடுத்தது இன்னும் வரையில் அவங்களோட வந்துட்டுது. ஸோ என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்றத பார்த்து ஒருக்கா வச்சுட்டு வர போகிறோம் சந்தோஷமாக. என்ன சொல்கிறது, இதில் வந்து நாங்கள் மேலேயமாக நான் கதைக்கிறத ஒன்றும் இல்லை, அங்கே போயிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுவோம் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி. பட் எந்த ஒரு டைம்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ யார் தான் புதுசாக வந்து என்ன தான் உதவியாக செய்ய வந்தாலும் கூட
ஆரம்பத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டை வந்துட்டு விட்டது வந்து எங்களோட ஜெர்மன் அண்ணா தானே. அவர் வந்து கிட்டத்தட்ட 23 லட்சம் நினைக்கிறேன் இல்லையா, 23 லட்சம் அந்த வீட்டுக்கு மொத்தமாக வந்துட்டு அனுப்பியிருக்கார் நினைக்கிறேன். அதே நேரம் வந்து காணிக்கு மண்ணா வந்து அனுப்பியிருந்தவர் வந்து 4 லட்சம். ஸோ அந்த மாதிரிக்கு கிட்டத்தட்ட 27 லட்சம் 28 லட்சம் ஆல்மோஸ்ட் வேறு பர்த்டேயில் வரும்போது எல்லாம் அனுப்புகிறவர் வந்து என்ன சத்தமே வருது அந்த பிரேக் அப்படியா. அப்போ பர்த்டேலுக்கெல்லாம் அண்ணா அனுப்புகிற விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கிட்ட அண்ணா வந்துட்டு செஞ்சிருப்பார். ஸோ அவர் தான் வந்து அந்த வீட்டுக்கான ஒரு பெரிய ஒரு அடித்தளம் அண்ட் வந்து ஆணிவேர் என்று சொல்லணும். வந்து அது அந்த ஒரு ஆரம்பம் தான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஒரு விருட்சமாக வந்து வளர்ந்து நிற்கிது. ஆனால் எனக்குமே ஒரு சந்தேகம் வேணா என்ன மாதிரி இது முடிய போகுது அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் வந்து இப்போ ஓரளவு கொஞ்சம் முடிச்சு கொடுக்கக்கூடிய மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். வந்து அவங்களுமே கொஞ்சம் கூட முயற்சிகள் போட்டு வந்துட்டு இருக்கிறதால வந்து அது கைகூடுமென்று நம்புகிறோம். அதே நேரம் நாங்கள் எவ்ரிதிங்கன்னா எல்லா விஷயமும் வந்து டே டு டே வந்து அப்டேட் பண்ணுறோம். ஒரு டைமில் வந்து இப்போ என்ன சொல்கிறது, நம்ம எழுதி கூட வச்சுருந்தாலும் சம்டைம் வந்து அது சில நேரங்களில் நம்ம மறந்து போயிடலாம், இல்லாட்டி அது அழிஞ்சு போயிடுமென்று சொல்லலாம். அந்த மாதிரியான வீடியோ பதிவுகளாக இருக்கேங்க அது இன்னும் ஒரு பெட்டரான ஒரு இதாக இருக்கும் ஒரு டைமில் பார்க்கக்குள்ளே வந்து. அப்போ நாங்கள் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணி கொண்டிருக்கோம், என்னென்ன விஷயமெல்லாம் செய்கிறோம் அப்படின்றத எவ்ரிதிங் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணி கொண்டிருக்கோம். அதே நேரம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும் என்னென்னு சொன்னால், கடைசியாக நாங்கள் வந்து எங்களோட ரஜினி அக்கா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏர்போர்ட்டில் வந்து அனுப்பி போட்டு நான் உள்ளுக்கு அனுப்பி போட்டு வந்து அப்படியே வெளியில் நாங்கள் அந்த அப்படி இந்த கைகாட்டு இடத்துல வந்துட்டு நிற்கிறோம். சடனாக வந்து எங்களை ஒரு முஸ்லீம் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சந்தித்தாங்க. அப்போ சந்தித்து வந்து நீங்கள் கிருஷ்ணா பிரதர் தானே என்ன நான் ஓமோன்னு சொல்ல, ஐயோ கடவுளை இப்போயும் உங்களோட கதை தான் கதைச்சி கொண்டு வந்தவர் எங்களோட மாமா வந்து அவ்வளோ விருப்பம் உங்களை என்றால் அவருக்கு அவ்வளோ தூரம் உங்களோட வீடியோலாம் பார்க்குறவரண்டா. அப்போ நாங்கள் சரி இப்போ மாமா எங்கே அப்படின்னு கேட்க, இப்போ தானே உள்ளுக்கு போனவர் அண்ணா என்று சொல்லி வந்து சொல்லையும் எனக்கு ஒரு அந்தரம் பட்டு அவ்வளோ தூரம் விருப்பப்பட்டவரால் என்று சொல்லி. அப்போ நான் யோசிக்க அவங்களும் சொன்னாங்க, சரி மாமா பார்த்து அவ்வளோ கவலைப்படுவாருன்னு சொல்லி போட்டு உடனடியாக ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறீங்களா வந்து இருக்கா மாமாவுக்கு நாங்கள் கால் பண்ணி தரோம் கதைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி போட்டு. அப்போ என்னென்னு சொல்கிறது, மாமா இருக்கா 7 மணி சொன்னால் வெளியில் எடுத்துட்டாலும் காட்டுவோம்டா. ஆனால் தெரியும் உங்களுக்கு உள்ளே போயிட்டு போர்டிங் பாஸ்லாம் போட்டால் வரையில வெளியில் ப்ராப்பரான ரீசன் இல்லைன்னு சொன்னால். அப்போ நாங்கள் வந்து கால் பண்ணி கதைக்கையும் அவர் அங்கே நின்று கொண்டு அந்த போர்டிங் பாஸ் எடுக்கிற இடத்துல நின்று வந்து கை காட்டினார். அப்போ உண்மையிலே வந்து இப்போ எங்களோட வீடியோக்களை நிறைய என்ன சொல்கிறோம் முஸ்லீம் மக்களும் நிறைய பேர் பார்க்குறாங்கன்ற வகையில் சந்தோஷம். வருமானம் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவ்வளோ தூரம் அன்பு வச்சுருக்காங்க அப்படின்ற அடிப்படையில் உண்மையிலே நானுமே வந்து அவங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கேன். இப்போ அவங்களோட கதை வந்து சொல்ல வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை நான் வந்து ஏர்லியா வீடியோவில் சொன்னணும் எனக்கு சொன்னால் ஞாபகம் இல்லை. வீடியோவில் இருக்குது அந்த துண்டு எது அந்த இதுதான் சொல்கிறது இப்போ சொல்கிறோம் இப்போ இந்த விஷயமும் எது அந்த அண்ணா ஏர்போர்ட்டுக்குள்ள அவர் வந்து அவர்கிட்ட நின்று கதைச்சது கையாடினெல்லாம் வீடியோவில் இருக்குது. ரைட் ஓகே. இல்லை நான் சொல்கிறேன் இப்போ இந்த காசு அனுப்பினா இல்லையோடா இல்லை அதுதானோ. அப்போ நான் இப்போ சொல்ல வந்ததுக்கான காரணம் இதுதான் என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னம் வந்து அந்த நினைக்கிறேன் எங்களை ஏர்போர்ட்டில் சந்தித்த அந்த பிள்ளை வந்து எனக்கு கால் பண்ணி வந்து இப்படி கிருஷ்ணா தானே கதைக்கிறீங்க அப்படின்னு சொல்லியும் நான் ஓமோம் என்ன விஷயம்னு இருக்க, நாங்கள் இப்படி ஏர்போர்ட்டில் உங்களை சந்தித்து அந்த தங்கச்சியாக கதைக்கிறோம்னு சொல்லுங்க என்ன விஷயம்னு சொல்ல, இப்படி நீங்கள் அந்த ஒரு ஆளை வந்துட்டு ஸ்ரீலங்கா கடுக்கிறதுக்கு வந்துட்டு டிக்கெட் போடுற சம்மந்தமாக வீடியோ போட்டனீங்களாம். மாமா பார்த்தவர் அமெரிக்காவில் இருந்து. அப்போ அவர் வந்து அது கொஞ்சம் காசு அனுப்ப சொல்லி எங்கள்கிட்ட சொன்னவர் வந்து, அப்போ என்ன மாதிரி அது செய்கிறது என்று சொல்லி வந்து என்னை கேட்கையும் நான் சொன்னோம் வந்து அதுக்கு லண்டனில் இருக்க ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து ஆல்ரெடி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டார் தங்கச்சி. அப்போ அதால் நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம், நீங்கள் அந்த காசை ஹோல்ட் பண்ணி வைங்கோ, இன்னும் ஒரு ஆளுக்கு உதவி என்று வரைக்குள்ள நாங்கள் அதை பயன்படுத்தலாம்னு சொல்ல. அப்போ அந்த சுண்டுக்குழி பிள்ளைகளோ அப்படி யாரும் இருக்கிறோம், அப்போ அவைக்கு வந்துட்டு கொடுக்கலாம் தானே என்று சொல்லி மாமா அதையும் சஜஸ்ட் பண்ணவர் என்று சொல்லி நான் சொன்னேன்னா அப்படின்னு சொன்னாலும் ஓகே, அது வந்து
உங்களோட விருப்பம் வந்து இப்போ நானாக வந்து கேட்க மாட்டேன் அவங்களே கொடுங்கன்னு சொல்லி நானாக கேட்க மாட்டேன். வீடியோ பார்த்த அடிப்படையில் மாமா வந்து கொடுக்க சொன்னால் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி வந்து அப்போ அவங்க கேட்டாங்களே என்னென்னு சொல்லி தாரது என்னென்று யாருக்கு அனுப்புறது உங்களோட அக்கௌண்ட் நம்பரை அனுப்புங்க எனக்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். எனக்கு அனுப்ப தேவையில்லை, இந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து தேவையில்லை. ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து கொடுக்க போகிறது அவங்களுக்கு தானே, அப்போ நீங்கள் அவங்களுக்கு அனுப்பி போட்டு எனக்கு ரிசிப்டாக போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நான் டிரெக்டாக கொண்டு போயிட்டு அந்த ரிசிப்டை காட்டி நான் அதில் மென்ஷன் பண்ணி விடுவேன் அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க உடனடியாக ஒரு 30,000 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிசா கார்டு அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு அனுப்பி போட்டு எனக்கு வந்துட்டு ரிசிப்ட் அனுப்பியிருந்தாங்க. அண்ணா நாங்கள் காசு போட்டுட்டோம் ஒரு 30,000 அப்படின்னு சொல்லி அப்போ நானும் தேங்க் பண்ணியிருந்தேன். அந்த வகையில் இந்த வீடியோலையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அண்ணாவுக்கு வந்து மிச்சம் நன்றி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரெக்டாக வந்து நிசாக்காக அந்த ஹெல்ப் வந்துட்டு போயிருக்குது. நான் வந்து அங்கே போயிட்டும் வந்து சொல்லுவேன், இவன் வந்து பாருங்க அந்த அக்கௌண்ட் நம்பரை கூட வந்து நாங்கள் ஒரு சீட் பண்ணுறாங்களே தான் நாங்கள் வேறு ஆள்கிட்ட அக்கௌண்ட் நம்பர் அனுப்பினா கூட வந்துட்டு தெரியாது, இவன் வந்து நீங்கள் டிரெக்டாக தான் அனுப்பினீங்க அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் வீடியோவில் மென்ஷன் பண்ணாங்க விட்டோம்னு சொன்னாலும் அது தெரியாத கதையாக போயிடும். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது ஒரு விதம் கூட அப்படின்றக்காண்டி நான் வந்துட்டு அக்கௌண்ட் நம்பரும் அவங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வந்துட்டு அதே மாதிரிக்கு இந்த வீடியோலையும் நடந்த சம்பவத்தை நான் அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே நேரம் இப்போ நிசாக்கா வீட்டை போயிட்டுமே வந்து அந்த காசு உங்களுக்கு கிடைச்சதா அப்படின்றதையும் நாங்கள் கேட்போம். அப்போ அன்றைக்கு அதில் ஒரு 30,000 பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் போட்ட ஒரு 2 லட்சம். அதே நேரம் வந்து இன்னும் ஒரு சில விஷயங்களை வந்தாக்கா சொன்னேன் இப்போ கால் பண்ணிக்குள்ளே இன்னும் ஏதோ ஒரு வேலையும் செய்கிறதா வந்துட்டு சந்தோஷமாக. அப்போ நான் சொன்னேன் ஓகே நான் எல்லாம் வந்து நேராக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அப்போ எங்களுக்குமே எக்ஸைட்டடாக இருக்குது வந்துட்டு நேராக போயிட்டு பார்க்குறதுக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நாங்கள் அங்கே போயிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். மழை பெஞ்சா ரோட்டு சிக்கலாம் நிலையாக போய் நின்று இறக்கிருப்பேன். நிலையம் இதெல்லாம் வந்திருக்கும் நினைக்கிறேன். நேரம் தூக்கி கொண்டு வச்சாங்க ஐயா ஒரு நிலையாக கொண்டு வைப்பான். ஏன்னா அவங்க சின்ன வாகனம் போயிருக்கும். ஓ லாக் பண்ணி வச்சுக்கிங்களோ என்ன மறைஞ்சு நிற்கிறாளே என்ன நிலையை இப்போ எதாவது கொண்டு இறக்கிறீங்க வானம் அங்கே போனதோ எல்லாம் வந்துட்டு நிலை வெரி குட். வாழைப்பழமோ குடிக்குரியான வாழைப்பழம் உண்டு இந்தாங்க. அப்போ வாங்க நாங்கள் நிலையை பார்ப்போம். நிலையை என்ன அந்த 4 டைம் பார்த்து அப்படி வைக்கிறீங்களா? சரியா 3 மணி அப்புறம் வைக்க போகிறோண்டே. யாரு மேசனாக நிற்கிறமே? சரியா வேலை நடக்கு பூச்சி வேலை நடக்கு. இது நிலை என்ன இந்த பாலத்தடி தானே? என்ன ஓமண்ணா பாலத்தை எல்லாமோ? ஓ எல்லாம் பால். அப்படி பார்த்தீங்களா? ஓகே இருக்கும். ஓ யார் வேலை செஞ்சாருன்னு சொன்னீங்க? அந்த முதல் வேலை வீடு கட்டி கொண்டிருந்த வேலை கோணமாக இது என்ன எவ்வளோ முடிஞ்சு அப்போ நிலைக்கு எல்லாத்துக்கும்? 140 அண்ணா. 140. இப்போ மிச்சம் கதவுகளுக்கு எவ்வளோ முடியுமா? சரியா அண்ணா நிலையை வச்சு போட்டு சொல்ல சொன்னாங்க வந்து அளக்க வேணும். நிலையை வச்சு போட்டு பார்ப்பேன். 140 எல்லா நிலைக்கும் பாலத்தடி இருந்தால் பரவாயில்ல போடும். மொத்தம் எத்தனை நிலை? ஜன்னலும் சேர்த்து தானே? எல்லாம் சேர்த்து எல்லாம் சேர்த்தானே? இந்த பரவாயில்ல போ. மேசனாக்கள் வந்து யாராக்கள் வேலை செய்யணும்? முதல் கட்டு வேலை செஞ்சாங்களோ? ஓ வீடு கட்ட வந்தவே இல்லை. ஓ இந்த நாய் நல்ல நாய் சும்மா உழைக்குது கண்டா அடுக்குன்னு நாக்களை கண்டதாங்களே. கண்டதான் உழைக்கு நாங்கள் பார்த்தா பேருந்து இந்த வெளியில் இருக்குதோ? இது 2 தான் வெளியில் இருக்கு மற்ற எல்லாம் உள்ளுக்கு. ஏன் நினைவு விட்டுருக்கீங்க? நேர நோமல்ல அஞ்சு எங்களை விட்டு இரவு தான் கொண்டு வந்து பின்னே இருந்தாலே வந்து பாட்டோட போதப்பா வேலை பாட்டை அனுப்பிடுச்சுங்க. ஆறு எங்கடா இவர்டா நாராசன் அவட இடம் தூக்கி கொடுங்க தூக்கி கொடுங்க வேட்டை நிப்பாட்டு. அப்படி பரவாயில்ல எனக்கு இதெல்லாம் விளக்கங்கள் தெரியாதா? நான் தடி பாலத்தடி தான் அந்த உள்ளுக்கு இருக்கு மிச்சம் இல்லை. இதுக்கெல்லாம் நியாயமா முடிஞ்சிருக்குமே. ஓ மை காட். கம்பி இருக்கிருக்காங்களே என்ன? ஆமாம் அதான் இதுதான் நான் சொன்னேன். கம்பி இருக்கிற நல்ல என்றால் வெளியில் நாங்கள் பிரேம் போட்டோம்னு சொன்னால் உள்ளுக்கு ஒன்றும் தெரிய போகிறது இல்லை. அப்போ உங்களுக்கு தேவை வந்து சேஃப்டி தானே. அதால் உள்ளுக்கு கிரில் எல்லாம் செஞ்சு சும்மா காசை வேஸ்ட் பண்ண தெரியல. இதை வரைக்கும் எல்லாம் உண்டு.
இது என்னத்துக்காம இதுக்கு செய்ய இல்லை அப்படின்டா வந்து தண்டி விட்டுற மாட்டேன் கிச்சனுக்கு கிச்சனுக்கா கிச்சனுக்காவும் அம்மா சொல்கிறது இன்னும் வீட்டுறாப்பா பாலானே கசையாது என்னத்தில் ஒன்று இது ஒரு வானத்தில் ஒன்றில் ஒரு தடி தடியாக எல்லாம் வந்தது இங்கே வச்சு தான் ஃபிட் பண்ணி தடி தடியாக வந்து ஃபிட் பண்ணவங்களே அது சரியா ஓகே ஓகே அப்போ இதில் 3 வழி அந்த முன்னுக்கானே முன் ஜன்னல் இது முன் ஜன்னல் ஓகே ஓகே அது முன் ஜன்னல் மற்ற எத்தனை வாரன் 1 2 3 4 5 6 7 8 9 10 அதில் 11 12 12 இவ்வளோத்துக்கும் 140 எப்படி பார்த்தாலும் ஒன்றுக்கு சும்மா அப்படி பார்க்கல ஒன்றுக்கொண்டு கணக்கு பார்க்கல ஏன்டா இப்போ இதுன்ற சைஸுக்கும் அதுன்ற சைஸுக்கும் வித்தியாசம் இல்லை என்ன தடி கணக்கு என்ன பாலையில் லாபம் கிடைக்குதாப்பா கம்பியெல்லாம் இறக்கி கொண்டு வந்து செஞ்சுருக்காங்க 140 நீங்கள் காசு கொடுத்துட்டீங்க இல்லை 140க்கு அவை கொண்டு வந்து எல்லாம் தந்துட்டு போயிட்டோம் அப்படி தானே 1 லட்சம் அனுப்பினான் நைட்டு 40,000 கொடுத்து இல்லை நான் சொல்கிறேன் இப்போ அவையில் கொண்டு வந்து தந்தெல்லாம் அதுக்குள்ளானே அப்போ அதுக்குன்னு புரிம்பாடு கேள்வி ஓகே அப்புறம் ரைட் இதை தான் நான் சொன்னேன்னா பார்த்தீங்க சொன்னால் உள்ளுக்கு வந்துட்டு பூச்சி வேலை செய்கிறாங்க அவர் ஆஸ்திரேலியா அங்கே காசு அனுப்பி விட்டு சேஜனவர் என்ன சொல்கிறது இப்போ அத்தியாவசியமான வேலையை முடிக்கணும் ஆனால் இப்போ அவையாவே விருப்பப்பட்டு இதை செய்யுங்கன்னு சொல்லி இல்லை நிலையிலையும் ஃபுல்லாக பூசி வச்சு வீட்டுக்கு உள்ளுக்கு மட்டும் பூசி தரேன் ரெண்டு சொன்னவர் ரெண்டு தான் இந்த காசுக்கு செய்விக்கிறேன் அப்போ நீங்கள் அவரே கேட்டு அதை செஞ்சு கொள்ளுங்க வேணா அந்த அவர் சொன்னதை செய்வார் தானே இப்போ உடனடியாக இல்லைன்னு சொன்னாலும் படிப்படி இருந்தாலும் அவர் சொன்னதை செஞ்சு தருவார் தானே நேமாக எவ்வளோ 1.5 லட்சம் தந்தவர் அப்படின்னு சொன்னால் நோம்புல அவர்கள் செய்யலாம் நிலையும் வச்சு உள்பூச்சி மட்டும் செய்ய காணும் மற்றது இப்போ இந்த காசை நீங்கள் இப்போ அதில் மிச்சம் இருக்கிறத நாங்கள் கதவுக்கு யூஸ் பண்ணணுமாக்கா அதில் 60 இருக்குல்ல மிச்சம் 2 லட்சம் போடணும் மற்றது அண்டைக்கு போட்ட அண்ணா ஒரு 30,000 அனுப்பினாண்டு வந்ததில்ல ஆஸ்திரேலியாவிலேருந்து அமெரிக்காவில் இருக்கிறவரோ அது கிடைச்செல்லாம் இருக்குது நம்மளை ரிசீட் போட்டு விட்டேன் என்ன அதே மாதிரி காட்டுவோம் சரியில்லைன்னா அது என்னென்றால் எங்களை அந்த ஏர்போர்ட்டில் கண்ட அந்த முஸ்லீம் அண்ணா ஒரு ஆள் என்ன சொல்கிற ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு ஒரு முஸ்லீம் அண்ணாவரால் ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு நிற்கிறேன் என்றால் இது வரைக்கும் இல்லைடா எங்களோட வரலாற்றுல முஸ்லீம் ஆக்கள் வந்து ஹெல்ப்புக்கு வந்து காசு அனுப்பினாங்க ஹெல்ப் கேட்டிருக்கிறேன் வந்து ஏண்ணா இல்லை அப்போ அந்த வகையில் உண்மையிலே பெரிய விஷயம் நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க ஆனால் எல்லாருக்கும் அந்த செய்கிற அந்த மனசு வந்து வராது உண்மைக்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் என்னென்றால் 30,000 இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு கண்டு வேற இல்லை என்னென்னு சொன்னால் அன்றைக்கு அந்த நான் இந்த சொன்னேன் ஒரு அக்கவரால் அந்த வெளிநாட்டில் இந்த என்ன சொல்கிறது டிக்கெட் போடுறதுக்கு இருக்கிறாண்டு கொஞ்சம் அந்த இப்படி ஒரு சிக்கல் பாட்டில் இருக்கிறான்னு சொல்லி கேட்சே இல்லை அவருக்குன்னு சொல்லித்தான் இவர் காசு வந்துட்டு அனுப்பியிருந்தது ஆனால் உங்களோட டைம் வந்து அவாக்கு டிக்கெட் போடுறதுக்கு லண்டன்ல இருக்க ஒரு அண்ணாவராக காய்ச்சது அப்போ கதைக்கே அப்போ நான் சொன்னேன் இப்படி உண்மையை சொல்லத்தானே நான் சொன்னேன் ஏற்கனவே லண்டனில் இருக்கிறத காய்ச்சிட்டாருண்டா அப்போ நான் சொன்னேன் அப்போ என்ன செய்கிறேன்னா அப்போ நான் சொன்னேன் அதை வச்சுக்கொள்ளுங்க ஒவ்வொரு ஏகம் பயன்படுத்தலாம்டா அப்போ அவையாலே கேட்டுச்சுன்னா அப்போ சுண்டுக்குழி பிள்ளைகளுக்கு கொடுப்போமான்னு அப்போ நான் சொன்னேன் இது அது உங்களோட சாய்ஸ் தானே உங்களை விருப்பம்னா கொடுப்போம் அதை நான் தடை செய்ய மாட்டேன்னு சொல்லித்தான் அப்போ ஓமன் சொன்ன பிறகு அது அப்படியே உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அவையிட்டே கொடுத்து அவே தான் அவே போட்டு எனக்கு அந்த ரிசிப்ட் பில் அனுப்பிவிட்டு ஹெச்என்பி பேங்க்லேருந்து அப்படி அந்த ரிசிப்ட் இல்லை என்ன டேட்டா அப்படி அந்த மாதிரி ஏதோ ஒரு மாதிரிக்கு வீட்டு வேலை முடிஞ்சிருமெண்டா நினைக்கிறேன் இப்போ எப்போ பூசை தொடங்கினவே நேற்றே பூசை தொடங்கினேன் எத்தனை பேர் பூசினோம் நைட்டு 4 பேர் தான் 2-3 பேர் பரவாயில்ல போகுது வேலை எழுத்துக்கொண்டு இந்த உள்ளுக்கு இந்த 2 உள்ளுக்கும் உள்வேலையினுடைய பிரச்சனை இல்லை நான் மலைக்கு மேலே இல்லாட்டி கிடைச்சிடலாம் இந்தா
30,000 ரிசிப்ட் இதுதான் வந்து அவங்க அனுப்பினது. அப்போ அதே என்ன சொல்கிறது வச்சுக்கொள்ளுங்க. என்ன பாத்ரூமுக்கு காணாது அதுக்கு எடுப்போம். பாத்ரூமுக்கு எத்தனை லட்சம் முடிய போகுது? எப்போ வந்தாலும் பாத்ரூம் 2,000 முடியும். இன்னும் மிச்சம் வேணா பேசின் வைக்கணும், வச்சுட்டு மேலே இழுத்தா சரி. மேலே இழுக்கணும் சொன்னீங்க. நீங்கள் 1,00,000 இந்த 1,18,000 அந்த நீங்கள் பாத்ரூம் நாங்கள் காசு இவ்வளோத்துக்கு 2 லட்சம் முடிஞ்சுது. பேசினும் வச்சு மேலே பூசி விட்டுனா சரி. இல்லை 1,18 தந்தேன், 17,600 ஏதோ. மற்றது அந்த அந்த 1 லட்சம் கனடாக்காரன். மற்றது இவர் ஆஸ்திரேலியாங்கள் திருப்பி தந்தது பாத்ரூம் எல்லாம் கணக்கில் இருக்குது. அண்ணா இந்த கான்கிரீட்டுக்கு காணாமல் போயிட்டுது இல்லை, கான்கிரீட் போட்டாச்சு, வீடு கான்கிரீட் போட்டாச்சு. அப்புறம் ஓகே பாருங்க. இப்போ நீங்கள் அந்த நிலை வந்து அந்த நிலை செஞ்சுருக்கிறீர்கள், கிளிக்கூட்டு நிலை என்ன இல்லையண்ணா? அது கிச்சனுக்கு. எதுக்கு? கிச்சனுக்கு தான் செய்கிறீங்க கிளிக்கூட்டு நிலை. இதுக்கா? அது சரியா? அதுதானே பார்த்தேன். என்னண்டு இப்போ இங்கே அதுக்கு வைக்கல அதேண்டு இதுக்கா நீங்கள் செஞ்சீங்க? அது சரி. நாங்கள் இன்னும் தண்டையில் வந்து பார்த்தவியல், அந்த தம்பி வந்த சின்ன தம்பி அவர் சும்மா ஃபோட்டோ எடுத்துருக்கிறார். அப்போ அந்த கணக்குக்கு செய்தவியல். நீங்கள் ஒன்றும் சொல்லலைன்னு சொல்லக்கூடாது, என்ன கதை? அப்போ நாங்கள் ஒன்றும் சொல்லாமல் நீங்கள் கிளிக்கூட்டு செஞ்சு போட்டு 30,000 கொடுக்குறேன். அப்படி 30,000 அந்த பூவில் அதை பூங்கொடின்றது நீங்கள் தெரியுமே. எல்லாத்துக்கும் நிலை செய்ய சொன்னா போல செய்ய சொன்னா. முதல் 2 தானே சொன்னேன் நாங்கள் நிலை. நீங்கள் என்ன செஞ்சாலும் நாங்கள் அதோட கூட நிற்போம், அதில் பிரச்சனை இல்லை. அந்த அக்கா கொண்டும் தெரியாம நான் வீண் செலவு ஒன்றுமே ₹1 செலவழிக்க இல்லை. மற்றது கிருஷ்ணன் வீடு 10ஆம் தேதி விழாக்கா விடட்டாம், தான் பெயிண்ட் அடிக்கணுமா, அவ வந்து அடிக்க போறான், ஆக்களை விட்டு செய்ய போறாவாம், கரண்டும் தண்ணியும் வேணுமாட்டா தான் தாரதாம், இங்கே வந்து இருக்கட்டாம். நான் நீங்கள் கரண்ட் எடுத்து தராமல் நான் இங்கே வர மாட்டேன். ஏன்னு சொன்னால் அது போய் பேச்சுன்னா 2ஆம் நாத்து எலக்ட்ரிசிட்டி காரன் வந்துட்டான், வேறு அளவுக்கு எந்த வருதுன்னு வெட்டினா நாங்கள் என்ன செய்யலாம்? திருப்பி போகிறாங்க. அவங்க விட அங்கே பிறகு போவோம். அவங்க உங்களை பிடிக்க போகிறாங்களே, அங்கே திருப்பி எங்களுக்கு இருத்த விட மாட்டோம். அப்போ இப்போ என்ன செய்யணும்? உங்களுக்கு 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 வந்து அம்பிட்டாக்கே போட்டு படுத்த பாட்டை பாருங்க. இப்போ என்ன செய்யணும்? எங்கே வைக்கணும்? எலக்ட்ரிசிட்டியில் போய் ஃபோன் போட்டு பதிவு. எங்கே கிடக்காது சொன்னாங்க. சொன்னாங்க 25,000 அப்படித்தான் வருமா வேணா. 15 கொடுத்தீங்கன்னா வந்து போட்டுவாங்க. பிறகு நாங்கள் கேளக்கூடிய மாதிரி பல்பு போடுறதான். 15 ஒரு மாதம் செல்லுமோ? எங்களுக்கு போஸ்ட் ஒன்றும் தேவையில்லை தானே, பக்கத்தில் அவங்க வந்து தாரண்டா தான் 1 மாதமா. இப்போ நாங்கள் கொழி எடுக்கலாம் தான் உடனே அப்படியா? இல்லை இல்லை நான் சொன்ன சொல்கிறேன் கொழி எடுக்கலாம். இவா உள்ள நாட்டு வீடியோவில் காய்ச்சி சும்மா அது சும்மா நல்ல மாதிரி இருக்க விடாம குழப்பம் பார்க்குறாரு இருக்கிறது. இப்போ பூச்சியெல்லாம் இப்போ முடியும் பண்ணாச்சு நிலை வச்சுட்டாச்சு. நிலை நீங்கள் வைக்க போகிறீங்க? ரெண்டே வைக்க தான் போகிறீங்க. எத்தனை பேக் பிடிக்குது அண்ணா? பிடிக்கும் மொத்தமாக பூச்சிக்கு? ஒரு ரூமுக்கு ஃபுல்லா? 3 பிடிக்குது ஒரு ரூமுக்கு. சரி 4 பார்த்தாலும் 2 3 4 16. எந்த மண் இதில் பூசுவியல்? இது மற்ற மண் கலந்து. இது பூச்சி மண், இது மற்ற என்ன வரும்? இதெங்கால இந்த மண் இது விற்கிது. இப்போ இதுதான் இப்போ இந்த மண் தான் இங்கே எல்லா இடம் அண்ணா. மண் 33,000 அண்ணா. இதோ ஒரு டிராக்டர் இது 20,000 வாங்கி, மற்ற மண் 32,000. 32,000 மண்ணையும் கிளந்து செய்யுது. சரி நல்லா இருக்குடா. அப்போ நான் என்னதுக்கா அப்போ இதில் ஒட்டி வேண்டி வச்சேன். என்ன இது அந்த குருமண் மாதிரி தான் கிடையாது. அப்புறம் என்ன இந்த அந்த சிவப்பு மண்ணுன்னு சொல்லி அந்த மண் களிமண் மாதிரி இல்லை. இதுதான் அப்போ பூச்சியில் நாளைக்கு இன்னொரு 3-4 நாள் இல்லை அப்படியே ரெண்டா. இப்போ உள்ளுக்கு மட்டும்தான் பூசுறீங்க? உள்ளுக்கு ஃபுல்லாக நிலையெல்லாம் வச்சு உள்ளுக்கு பூசி விட்டீங்கன்னா சரிதான். அப்புறம் நவலாம் பச்சு அரைக்க மாதிரி சரி. ஏன்னா நீங்கள் அந்த நிலைகளுக்கு இதுகளுக்கு பிரேம் முன்னிலைக்கு பிரேம் பெறும். இல்லை முன்னிலை கம்பி வைக்கலையா? இல்லை வைக்கலாம். அப்படின்னா சொல்லி கம்பியை வைக்க சொல்லுவோம்.
இலக்கி வானிஸ் அதான் சீரல் அடிச்சு தான் சீலை அடித்து வானிஸ் அடிக்கும். அது இப்போவே அடிச்சிருக்கலாம் அதை அடிக்கா அப்படின்னா அடிக்கலாம். அவை அடித்து தரணும். அவைக்கு அந்த அதுக்கும் அவங்க ஒரு பேமெண்ட் ஒன்று கேட்பாங்க, தானே கொடுத்து அவங்க அடித்து தருவாங்க. இப்போ என்ன செய்ய போகிறீங்க? நிலைக்கு கட்டாயம் அடிக்க தான் போகணும். அடிக்காட்டி அது உளுத்து சிக்கலாம். எங்கே இப்போ எங்கட விட்ட இப்போ ஒரு வருஷமாக கிடந்தது அது எங்கட இதனால் கவனக்குறையாக விட்டதே நீங்கள் தெரியா. இப்போ செஞ்சிற மக்கள் இல்லையாண்டேக்க செய்கிற வேலையை சரியாக செய்யத்தானே வேணும். அப்போ நீங்களே அடிப்பீங்களா? எவ்வளோ இப்போ சீலருக்கு மனசுக்கு முடியும்? அப்போ அதற்கா நீங்கள் அந்த காசுலேயே எடுத்து வண்டி கொடுங்க சரியா? அந்த நில கதவு பொறுப்பது நாங்கள் தானே, அவள் அந்த அம்மா தானே, அவள் செய்வா. நீங்கள் ஒரு வண்டி கொடுங்க சரியா? மற்றது கதவுக்கு அவ்வளோ முடியுமென்ற கிடக்கா கணக்கு? கதவு சொல்லல சொல்லலையே. 18,000 ரூபா சொன்னவர் எல்லாத்துக்குமோ? இல்லை ஒரு கதவுக்கு. ஒரு கதவா? ஒற்றை கதவு. இதுக்கெல்லாம் ஒரு கதவை, டபுள் கதவா இல்லாமல் தனி ஒரு கதவை. முழுக்கத்துக்கும் தனி கதவோ? தனி கதவை வேண்டாம். 18,000. இதுக்கு ஜன்னலுக்கு போடு. தனி ஜன்னலுக்கு 6,000 சாமியார் அண்ணா இது ஜன்னலுக்கு கண்ணாடியோட சேர்த்து இதுக்கு 7,000 ரூபா, பின்னுக்கு 6,000 ரூபா. என்ன ஒற்றை பிரேம் கண்ணாடியோட ஒற்றை பிரேம் இது 7,000, பின்னுக்கு 6,000. பின்னுக்கு 6,000. என்ன மேடம் தேக்கா? தேக்கு. இது 7 அது 6. அப்போ இது ஒட்ட கதவு பெரிய கதவுக்கு 18,000 கட்டுவாங்க. இந்த கதவுக்கு இந்த விலை தான் அதுக்கும் போடுறார். அந்த சின்னனுக்கும் எதுக்கு சின்னனுக்கும் அதை நாங்கள் சொன்னால் இப்போ இதுக்கு நீங்கள் புரிம்பாயே சொல்லுங்க உண்டு. எனக்கு கதை வேண்டாம். இப்போ ஒரே கதவுக்கு ஒரே வெளியே போட்டுட்டு தான் இப்போ இதில் இதுக்கு புரிம்பா சொல்ல சொன்னோட அதுக்கெல்லாம் புரிம்பா சொல்ல அப்போ அதுக்கு தான் குறைவா. இது அவர் என்ன சொல்கிறாருண்டான்னா இது இந்த காசும் அது இந்த காசும் ஒரே காசாக போடுறேன் தானண்டு. என்ன பிள்ளையடாப்பா அது? இது என்ன நாங்கள் சின்ன கதவு நியாயம் சொல்கிறா இல்லாட்டி என்ன சொல்கிறேன்? இல்லை செய்த முடியும் அளந்து போட்டு சொன்னேன் என்ன நைட்டு அப்படித்தான் சொல்லிட்டு போனேன் வீட்டை. 3 மணியா போகல 5 மணி எங்க வேற கூப்பிடுங்க. 6 பேர் வேணுமோ? ஃபோன் அடிங்களேன் பாரன். இது என்ன சாமான் பண்ணுவேன் போட்டு? அந்த அவுட் பார்ட்ஸ் நீங்கள் இங்கே நாங்கள் வீதம் தான் இவையெல்லாம் செய்வோம். இவையெல்லாம் 2 பேரும் சைவத்தில். நானே வீட்டுக்கு வச்சு ஒன்றும் பார்க்கல. நானே அதான் நீங்கள் இப்படி இருக்கீங்க சரிஞ்சு இருக்கீங்க. இல்லை அங்குள் ஒன்றும் பார்க்காம வச்சோடியா என்ன? வீட்டுக்கே தொப்பி ஒன்றுனே நிற்கிறீர்கள். ஒன்று 4 பார்க்காம வச்சோடியா தானே? இது உண்மையாக என்ன வேதமெண்டா பார்க்கறதில்ல. சரி நீங்கள் பார்த்து அது உங்களோட விருப்பம், உங்களோட வீடு உங்களோட வாழ்க்கை, அது உங்களை பொறுத்தது. ஆள்வேறு அதை இப்போ வேண்டி கொண்டு நாங்கள் படம் மண்டம் வைக்கல, பால் காய்ச்சிட்டு வரப்போம். அப்போ இப்போ இருக்கா நீங்கள் கதவுக்கும் அப்போ இன்ஃபார்ம் பண்ணுவோம். கதவு கட்டாய தேவையில்லை. இல்லை அது வேலை நிலையை வச்சுட்டு சொல்ல அண்ணா. வீட்டுக்கு என்னென்ன கரண்ட் இதாக எடுத்துருந்தீங்கன்னா நான் வந்துடுவேன். கரண்ட்டு ஒன்றும் இல்லைடா. அப்படி அவசரமாக கொண்டு வந்துருக்கலாம். காரை விட்டுட்டு போங்க, பேட்டரியிலேருந்து எடுப்போம். உங்களுக்கு அவாதார வீட்டு எடுக்கிறா இந்த பேட்டரி நானா ஆர்டின்னு சொல்ல நம்பி வந்து நானும் மாற மாட்டேன்னு. நீ அப்போ என்ன சொல்ல என்ன நம்புறீங்க? நானும் உங்களை நம்பித்தான் இவ்வளோ காலம் உயிரோட வாழ்கிறேன் 2 வருஷம். எப்படி ஒரு கதை காணும்? அப்படியே சரி சரியா வண்டி யார் மேலே மேலே உண்மையை தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஐஸ் வைக்க சொல்லல உண்மையை தான். என்னது ஐஸ் வைக்கிறான்? நான் உள்ள போய் கேட்குறேன். பம்பலாக இருக்கும் எல்லாம். அது சரியா? இப்போ நில வச்சுற நிலவின் படம் முடிஞ்சுது. நீ வந்து உங்களுக்கு கரண்ட் தானே? கரண்ட் பாத்ரூம் எல்லாம் என்ன மாதிரி? அதுவும் வீட்டை தான் சொன்னேன் செய்வினமே. நான் நாளைக்கு எடுப்பினேன். மிச்சம் பேசினும் பைப்பும் மேலே இழுக்கணும். அவ்வளோ செய்தால் சரி தானே. பாத்ரூம் பிளாட் இழுக்கணும் ஒழுகுதில்ல. நீங்கள் பிளாட்டு நீங்களா கொங்கிரீட் போட்டாங்க? அதுதானே. நார்மலாக பிளாட் கொங்கிரீட் போட்டாலே ஒழுகாது. பையன் ஒழுகுது. சரி இங்கே வச்சுட்டோம் தண்ணி 2 ஒழுகுது. சிவரால் ஊறி வருது அப்படியே. வாட்டர் திருப்பி அங்கே இழுக்க போகிறீங்களோ திருப்பி? அப்படி அப்போ கழுத்து விடுங்க.
அப்போ வேலை நீங்கள் வச்சுருங்க வேலைக்கு அங்கே வேலை வச்சு எல்லா அலுவலையும் செஞ்சு முடிச்சுடலாம்ல. நீங்கள் இப்போ ஃபோன் இருக்கா கதவுன்ற விளக்கத்தை கேளுங்க என்ன வேண்டாம் இப்போ செய்ய கொடுத்தா இல்லை அவையில் என்ன சொன்னீங்களா நிலையெல்லாம் வச்சு போட்டு இவைய கொண்டு திருப்பி அளவு கணக்கு தனக்கு சொன்னா தான் நான் செய்ய தொடங்கலாம். ஏனெண்டா அது இஞ்சியல் கூடு குறையுமா, நிலை வச்சா அப்புறம் அளவு திட்டம் மாறுமா. என்ன உயரம் உயரம் கொஞ்சம் கூட போட்டு தான் செய்வாங்க. ஏன்னா அப்படி இல்லாம தாங்கள் செய்யற நிலையிட்ட அளவுல அங்க வச்சு செய்து கட்டு உயரத்தால கூட செய்தாலும் நீங்க வச்சு கொட்டி கொடுக்கணும். சரி இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை தான். இப்போ நீங்கள் நிலை வச்சா சரசரண்டு வச்சிருவீங்கலாம். என்ன ஒரு நாள் வேலை எல்லாத்துக்கும் வச்சிருவேன், ஒரு நாள் 2 நாளாவே வச்சிருவேன் நான். அப்போ இப்போ ஒரு 4-5 நேரம் இப்போ நீங்கள் 2 பேரா வேலை செய்கிறீங்க? 3 பேர். 3 பேரா? ஓகே சரி. அப்படி என்றால் அண்ணா வந்து அப்புறம் எடுப்பேன் தம்பி. என்ன நிலை வைக்க என்ன இப்போ இதுக்கே வைக்க போறீங்க முதலாவது? சரி சரிங்க வர சொல்லுங்க டாக்கன், வேறு இடத்த போவோம். மழை இங்கே மாட்டி இப்போ கடையை இப்போ என்ன அதான் சொன்னாங்க போச்சு என்ன அங்கால இல்லை இங்கே இல்லை மழை. ஓ என்ன ஒரு வாழைப்பழம் அங்கே தான் வந்து அது சரியா. என்ன சாமான்? மஞ்சள், திருநூறு, குங்குமம், சந்தனம், வாழைப்பழம், சாம்பிராணி, வெற்றிலை, பாக்கு. இப்போ என்ன இதெல்லாமே என்ன தட்டத்தில் வைக்கிறது? செய்யுங்க பாப். நாளைக்கு வேறு வைக்க அந்த ஒவ்வொரு கல் இப்போ நாங்கள் வைக்கிறோம் அதே மாதிரி நிலைக்கு ஒன்றும் வைக்கிறீங்களே நாங்கள் ஒரு நிலை அழகேன். அது நீங்க 6 நாளும் தூக்கி வைக்கணும் வைக்கலாம். நீங்க வைங்க. ஒரு பக்கம் சைட் பண்றேன், ஒரு பக்கம் பிடிப்பேன். பால் தரிதான். வெள்ளைக்காரன் இருக்கா? வெள்ளைக்காரன் ஒரு இலங்கைக்கு வந்துட்டு கேட்டால் இந்த மோதத்துக்கு என்னட்டு பயர் போடுறேன் உள்ள தெரியுமா? அது மோதத்துக்கு என்னட்டு பயர் போனோன்னு கேட்டான். உண்மையும் தான் ஏன்னா யோசிக்க வேண்டிய விஷயம் தான். நல்ல வெயிட். திருநூறு ஓங்க தராங்க. திருநூறு எடுத்து பூசுங்க. இல்லை அந்த ஜீவரக்கு எடுத்து பூசிட்டு போ. உனக்கு கொண்டு இருக்கிறேன். என்ன தேங்காய் அடிச்சா சரியே? ஓ ஓ வந்துட்டோம். ஓ கத்தி வரட்டும். கற்பூரம் கொத்த போறீங்களே எப்படி இல்லையா? சொப்பினுக்கு வேணும். வீட்டை இருக்கு எடுத்து முடியும். தீப்பட்டியா ஆச்சிக்கு இருக்கா? புத்தோல் ஆச்சிக்கு இருக்கு எடுத்து முடியும். வரணும் எடுக்க போகிறாள் ஆக மாட்டேன்.
எடுக்க போகிறாள் கிடாக்கு ஏய் கிடாக்கு ஏய் தேங்கண்ணா கிடாக்கு கத்தி கத்தி கத்தின்னு கத்தி கத்தி காலம் போகுது சமையல் அப்பா பாஸ் பண்ணி சரி பார்க்கலடா அப்புறம் செஞ்சா தாதா இது மேக்கப் பண்ணிடுவீங்களா நீங்கள் சரி டோரா சரி அம்மா இதுப்பா பலி அப்படி இந்த பக்கம் வழி வழியை கொண்டு வர்றா ம் நீத்தியா கரண்டியை கிடக்கணும் இங்கே சரி ஸ்டோரா சரியே அவ்வளோதான் படம் முடிஞ்சுது சரி அவ்வளோதான் படம் நாளில் படம் ஆ ஒன்றும் செய்யலாதே நீ ஒன்றும் செய்யவே மேலாதே என்னண்டு மற்ற எப்படி ஆழ்த்த விளக்கம் சாமியாரேன்னா குனிஞ்சான்னு போகணும் பிடிக்காது அப்போ சாப்பாட்டுக்கு இருந்தான்னு போகணும் இல்லை அதான் சொல்கிறேன் சாமியாரேக்கா குனிஞ்சு போகணும் சாப்பாட்டுக்கு இருந்து போகணும் இல்லை இருந்தால் சாப்பிடுவோம் நிலைமைன்னு சாப்பிட்றது தான் ஏண்ணே ஏக்கா என்ன ஆ வரீங்க நீ பூசை தானே வேணும் தானே பூசி போட்டு செட் பண்ணி போட்டு இல்லை இல்லை யாருக்கு எனக்கோ அப்போ ஒரு 10 ரூபா அப்போ ஒரு 10 ரூபா அப்போ நீ எங்கே நில வைக்கிறா கூப்பிடுங்க ஒன்று ஆ பாடிக்கல ஆனால் ஓ கூப்பிட்றேங்கண்ணே சரி கற்பூரம் நூந்து போச்சு சரி அப்போ சந்தோஷம் அண்ணா வேட்ட சந்தீபம் போயிட்டு ப்ரோ சந்தீபா ஓகேயா சரி அது ஏன் இப்போ என்ன இப்போ திங்கள் அதுதான் திங்கள் செய்வார் அது செவ்வாய் கரண்டல் அப்படின்டா பாப்பேன் இப்படியே நிற்கிறேண்ணே ஆ இது செவ்வாய்க்கிழமை போவோம் போய் அந்த இதையும் எடுத்துக்கொண்டு போய் பார்ப்போம் என்னென்றால் பார்த்தா தான் செய்யலாம் பார்த்து நான் கொஞ்சம் கதைப்பேன் அப்படி அவசரம் தேவைன்னு சொல்லி ம் மற்றது அதுக்கிட்ட வயரிங் வேலை செய்யணுமே ம் பார்ப்போம் வயரிங் சாதாரணமாக இப்போ உங்களுக்கு இப்போ பைப் வச்சுட்டீங்கள் எல்லாம் பைப் வச்சாச்சு எல்லா இடம் வயரில் இருக்கிறானே இப்போ உங்களோட பாஸ் ஒருக்காக போகலாம் முடிய மாட்டேன் பாஸ் பிரச்சனை இல்லை கதைப்பார் கொண்டு ஆனால் பெற மாட்டார் வேலைக்கு அதான் பிரச்சனை
அப்படியே நான் நினைக்கிறேன் நீங்கள் பைப்பு மீதும் பச்சை மாதிரிக்கு வயறுகளே ஒரு கூலியோட 60 கிட்ட முடியும் போல. ஏன்னா பெரிய வீடு இல்லோட இது, அதை விட கூட தான் முடியும். வயர் சரியா வில்லையாக்கா? அப்போ உங்களுக்கு மெயின் சுவிட்ச் இருக்குல்ல, மெயின் சுவிட்ச் ரிப் சுவிட்செல்லாம் 5000-6000 பேரும். வயரு மற்ற அந்த மோட்டர் வயர்லாம் மெயின் வயர்லாம் சரியான வில்லையாக்கா? அப்படியும் கூட தான் முடியும். நான் கூட மனசு நோக்கான கூட சொன்னேன். இவே எவ்வளோ சொன்னவே? 1.5 லட்சம் உண்டு. அதை விட கூட சொன்னவே. ஏசியை போட்டுற ஐடியாவையா? முடியும் சொல்ல தேவையில்லை. அது வயரோட அது உங்களை விட்டு சேர்த்துல நாங்கள் இதுக்கு மட்டும் கேட்டாங்களப்பா. அவர் ஆள் வந்து அவர் சொன்னவர். அப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்க. சரியா இல்லை 5000 பூசை கொள்ளைகள் வெளிச்சம் தேவை. செய்து போட்டு நோமலாக முக்கியமானது செய்து விட்டாங்கன்னு சொல்லுவோம். அந்த யார் அந்த 4 லட்சம் சொன்னால் வயரிங்குக்கு? உங்களோட அண்ணா? ஐயோ நல்ல ஆழம். இதுவெல்லாம் சொல்லி போட்டல்லேப்பா சொல்லுவோம் கடவுளே. இல்லை இல்லை அது சரி சரி 4 கிட்ட முடியும். அப்படி சாமானி மெயின் வயர்கள் மோட்டர் எல்லாம் பேவில்லையப்பா. அது சொன்னால் சரியாக தான் சொல்லிக்கு, அதில் மாற்றம் இல்லை. வேணா கொஞ்சம் குறைச்சி அந்த உங்களோட தேவைக்கு தான் செய்யலாம். பார்த்தீங்களா ஆள்ருக்கு கை சும்மா ஒரு பல்பு ஒரு 1-2 பிளக்கு அவ்வளோதான். அதாவது வந்து ரெண்டு ரூமா இல்லை அந்த கோலுக்கு மட்டும் உங்கடாவா கச்சா யார சொன்ன அவ கச்சா காரியமே இல்லை அவ கணக்கு தேவையில்லையா? 4 பக்கம் வீட்டை சுற்றி 4 லைட்டு மற்ற அறையில் ஒவ்வொரு லைட்டும் போட்டால் காணும். அவ அப்படி சொன்னவா? அப்படித்தான் நல்லா. சரி பார்ப்போம். இப்போ நாங்கள் அவங்களுக்கு முதல் ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுத்து போட்டு பார்ப்போம். மிச்சதை சரி நான் நிற்க மாட்டேன். சரியா? அப்போ என்ன விளக்கணும் வேணா ஒரு இல்லை தான் அப்புறம் கேட்பேன். சரியா?